எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய கட்டாச்சு ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் ஆகி போச்சு. அதனால் இந்த தவறு யாரும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கை கிணறு இருக்கிற கட்டிங்லாம் வந்து இந்த ப்ரஷ் கட்டரில் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா மிஷினில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கேட்டிருக்கேன், அது பார்க்கலாம். இது வந்து கிளச்சு. இந்த கிளச்சில் வந்து என்ன ஆச்சுன்னா, நல்லா தேஞ்சு போச்சு, பெரிய பெரிய கட்டிங் வச்சு. அதனால் உப்பு காய வச்சு நல்லா தேய்ச்சிட்டு போட போகிறேன். இது உப்பு காய வச்சு தேய்ச்சி போட்டாலே ஓகே ஆகிடும்னு சொன்னாங்க நண்பர் ஒருத்தர். அதுதான் இது கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம், அதனால் இந்த வீடியோ. இந்த கப்பு ஹோல்டரில் வந்து என்னென்னா, இந்த இடம் பாதி பறி வரியாக இருக்குதா, இந்த ஓரங்கத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் தேஞ்சு போச்சு. அதிகமாக ஹெவி டியூட்டி கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் தேய்மானம் அதிகமாகிடுச்சு. இந்த தவறு யாரும் பண்ணாதீங்க ப்ரஷ் கட்டரில். மற்றபடி இதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் அந்த வீலு எப்போவுமே ஃபீல்டு ஒர்க்கில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு வீடு வந்து கொஞ்சம் நல்லா நெட்டு டைட் பண்ணிக்கங்க. லூஸ் ஆகுது, ஏன்னு தெரில. இந்த தகவல் பிடிச்சா எடுத்துங்க, இல்லை பிடிச்ச தகவலை தேடி கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வேண்டுகோள். இன்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர். பாய்.